அதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை ஒரு அசிங்கமான ஒரு செயல்களில் செஞ்சா ஒரு ரவுடிசத்தை காட்டினா அது சில பேருக்கு திருப்தி. ஆனால் இதை கமலுடைய படத்தில் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அது லெவலே வேறங்க. அது அவர் படத்தில் ரெக்கார்ட் டான்ஸோ செக்ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சமூக நோக்கம் இருக்கும். இந்தியா வளரணும், சமுதாயம் திருந்தணும், ஊழல் இல்லா நாடாக உருவாகணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சா இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கலாம். ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கணும், செக்ஸு ஒருத்தர் அனுபவிக்கிறத பார்க்கணும், ரவுடிசம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிற மக்களுக்கு இது படம் ஃபெயிலியர். ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கமலஹாசன். படம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்தியாவிலே கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா அதற்கு அடுத்த ஒரு உருவாக்கமே சங்கர் தான். சங்கர்னா பிரம்மாண்டம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது வந்து மிகப்பெரிய ஒரு பிறவி கலைஞன் கமலை காட்டிலையும் இந்த படத்தை வேறு யாராலையும் மிக சிறப்பாக செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கு. இந்த படம் வந்து வசூல் இப்போ என்ன ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்குன்னா, படத்தில் வசூல் வந்தால் அது வெற்றி இல்லை. படம்னா சினிமானா என்னென்னா, இட்ஸ் அ மீடியா வெஹிக்கல் தட் சேஸ் சம் சப்ஜெக்ட் that communicates some subject to the society. ஒரு கருத்தை சமுதாயத்தை சொல்லக்கூடியது. அந்த கருத்து எந்த அளவுக்கு போய் சமுதாயத்தில் தாக்கத்தை உருவாக்கி மனிதர்களை மாற்றுறதோ அதான் மிகப்பெரிய வெற்றி. அதை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னென்னா, இந்த படத்தில் சொல்லக்கூடிய முதல் கருத்தே இந்தியாவை சுத்தப்படுத்தணும், ஊழலை இந்தியாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்கிறான். மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த படமும் சொல்ல முடியாது. அதை காட்டிலையும் கோடியாக வசூல் பண்ணால் கூட சங்கரோ இல்லை கமலோ நிச்சயமாக அதை எதிர்பார்க்கல. ஏன்னா சங்கருடைய சமுதாய நோக்கோடு எடுத்துக்கூடிய படம் எப்பயுமே வெற்றியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியனாக இருக்கட்டும் இல்லை அந்நியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. அது போன்று இந்த இந்தியன் டிவியும் மிகப்பெரிய வெற்றி. என்னை பொறுத்தவரைக்கும் இதை நான் பணம் வசூல் கமர்ஷியல் படமாக பார்க்காம மிகப்பெரிய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தை பார்க்கக்கூடிய எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொரு மனிதரும் இதை பார்த்து திருந்தணும். ஒவ்வொரு இளைஞனும் பார்த்து தான் வீட்டில் இருக்கிறவங்களை தப்பு செஞ்சால் அதை கண்டிக்கணுன்ற உணர்வை ஏற்படுத்துதுங்க இந்த படம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்க. அதான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன், ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் இருக்குது. அதாவது ஓப்பனாக சொல்ல வந்தால் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு பாடினா சில பேருக்கு அது திருப்தி. அதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை ஒரு அசிங்கமான ஒரு செயல்களில் செஞ்சால் ஒரு ரவுடிசத்தை காட்டினா அது சில பேருக்கு திருப்தி. ஆனால் இதை கமலுடைய படத்தில் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அது லெவலே வேறங்க. அது அவருடைய எண்ணமோ அவருடைய பிரதிபலிப்போ அவர் வந்து அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் படத்தில் ரெக்கார்ட் டான்ஸோ செக்ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சமூக நோக்கம் இருக்கும். ப்ளஸ் சங்கரும் சேர்ந்துட்டா அப்புறம் என்ன குறை? சங்கரும் கமலும் எப்பயுமே எதிர்நோக்கோடு மிகப்பெரிய லெவலில் உலகளாவிய லெவலில் சிந்திக்கக்கூடியவங்க. இந்தியாவை முன்னேற்றணும் கூடிய ஒவ்வொரு விஷயமும் சங்கரும் சரி கமலும் சரி எல்லா படத்துலையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி ஆட்கள் இதே மாதிரி சிந்தனையோட இந்தியா வளரணும், சமுதாயம் திருந்தணும், ஊழல் இல்லா நாடாக உருவாகணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சா இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கலாம். ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கணும், செக்ஸு ஒருத்தர் அனுபவிக்கிறத பார்க்கணும், ரவுடிசம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிற மக்களுக்கு இது படம் ஃபெயிலியர். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வராமல் ஒரு பரந்த மனப்பான்மையோட ஒரு படித்த எண்ணத்தோட வந்து பார்த்து இதில் சொல்லக்கூடிய இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இதை போய் சமுதாயத்துக்கிட்ட சொல்லி நம்ம 4 பேர் திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான படமாக இந்த படம் இருக்குங்க. ஒவ்வொரு கலைஞனும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துலேருந்து இந்த சீரியல் ஆக்டர் ஆகி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக வந்திருக்கிற பிரியா பவானி சங்கர் முதற்கொண்டு அருமையாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே தொழில்நுட்பத்தில் சங்கரை கேட்கவா வேணும். அனிமேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற பேக் மியூசிக்காக இருக்கட்டும் எக்ஸலண்ட், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் மியூசிக் எக்ஸலண்ட். அனிருத் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் அன்றைக்கி சின்ன பையனாக பார்த்தோம், இன்றைக்கி பெரிய லெவலில் தொழிலையும் வளர்ந்து நிற்கிறது எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷங்க. இப்போ பார்த்துருக்கோம், அதை பற்றி இன்னும் ஃபுல் விவரமாக தெரியல. அது ஆமாம் நிச்சயமாக எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா அது மாதிரி அதாவது பிரம்மாண்டமாக ஒரு சமூக நோக்க சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செயலை வந்து சங்கரை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாதுங்க இந்தியாவிலேயே. ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கமலஹாசன்.